Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNPSC Group 4 கவுன்சிலிங் அப்படிங்கிறது தேர்ட் பேஸ்ட் கவுன்சிலிங் வந்து டைபிஸ்ட் 1, டைபிஸ்ட் 2 அதே மாதிரி ஸ்டெனோ டைபிஸ்ட் 1ல இருந்து 3 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏப்ரல் மாசம் 9 மற்றும் 11 இந்த ரெண்டு டேட்ல வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. தேர்ட் ரவுண்ட் மீன்ஸ் வந்து தேர்ட் பேஸ்ட் கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டான சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி மெமோ நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. பட் இதுல வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா எவ்வளவு வேகன்சி ப்ரோ இவ்வளவு பேலன்ஸ் வந்து இருக்கு, இதை நாங்க நம்பி வந்து போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. இப்ப எதை பேஸ் பண்ணி வந்து நடக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மா வந்து சீட் கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து சொல்ல போறோம். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. யாரெல்லாம் டைபிஸ்டுக்காக வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து லிங்க் அதாவது சிவி லிஸ்ட்ல உங்களோட நம்பர் வந்திருக்கோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து போலாமா வேண்டாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வந்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மெமோ அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்ல வந்து சிவி லிஸ்ட் நான் வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய மெமோல எந்த டேட்ல வந்து உங்களை வந்து வர சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அது தெரியாம நிறைய பேர் வந்து உள்ள போயிடக்கூடாது. சோ நீங்க வந்து டைபிஸ்ட் 1க்கு செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்ல 2க்கு செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்ல ஸ்டெனோல வந்து 1ல இருந்து 3 வரைக்கும் இல்ல நீங்க எந்த லெவல்ல வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த டேப் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து உங்களுடைய மெமோ அப்படிங்கறத நீங்க ஓபன் பண்ணி வியூ பண்ணி பார்க்கணும். ஒன்ஸ் வந்து மெமோ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு வந்து செகண்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா டைபிஸ்ட் 2ல வந்து நம்மளுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வர சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏற்கனவே வந்து டைபிஸ்ட் 2ல வந்து என்ன வேகன்சிஸ் வந்து இருக்கு பேலன்ஸ் அதை நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல குரூப் 4க்கு நேரம் இருக்கக்கூடிய செகண்ட் ரவுண்ட் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டைபிஸ்ட் 2 வந்து எந்த டேட்ல நடந்துச்சு அப்படின்னா மார்ச் மாசம் 5ஆம் தேதி வந்து நடந்துச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதுல வந்து ரிலீஸ் ஆகல. ஸோ நீங்க மறுபடியும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல கவுண்டிங் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டைபிஸ்ட் 1 கொடுத்துருக்காங்களா இல்ல 2 கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத வியூ பண்ணி பாருங்க. இப்போ டைபிஸ்ட் 1க்கு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்யூனல் வைஸ் வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து யூனிட் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கா அப்படிங்கிற இப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஃபைனலா 5ஆம் தேதி வந்து டே 8ல வந்து நடந்திருக்கக்கூடிய கவுன்சிலிங் அப்டேட் படி வந்து கொடுத்துருப்பாங்க. பேலன்ஸ் வந்து எவ்வளவு வேகன்ட் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜிடில வந்து எக்ஸ் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு டோட்டலா வேகன்ட் வந்து 33 வேகன்ட்ல 16 வேகன்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் அதாவது சீட் எல்லாமே ஃபில் ஆயிருக்கு. பேலன்ஸ் வந்து 17 வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அப்ப ஜிடி எக்ஸ் சர்வீஸ்ல நீங்க அவைலபிளா இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல மெமோ வந்திருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி வந்து நேரம் இருக்கக்கூடிய அந்த டேப்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா உள்ள வந்து போங்க. அப்படி எதுவுமே இல்ல ஜீரோ காட்டுது அப்படின்னா நீங்க போயும் உங்களுக்கு வந்து பிரயோஜனம் இருக்காது, உங்களுக்கு சீட் வந்து கிடைக்காது. சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்குன்னு உண்டான அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெனோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கும் உங்களுக்கு இதே ப்ரொசீஜர் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஏற்கனவே வந்து நடந்து முடிஞ்ச கவுன்சிலிங்ல எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு அதை தான் வந்து உங்களுக்கு பாக்கி தேர்ட் பேஸ்டா நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா வர சொல்லியிருக்காங்க. புதுசா வேகன்சிஸ் அப்படிங்கறது இன்ன வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணல. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. புதுசாலாம் வந்து வேகன்சிஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? ஏற்கனவே இருக்கக்கூடிய வேகன்சியா ஃபில் ஆகாம இருக்கு பாத்தீங்களா, அதை தான் வந்து செகண்ட் ரவுண்டா தேர்ட் ரவுண்டா வந்து நம்மள வந்து கூப்பிடுறாங்க. இதுவுமே வந்து இந்த ரவுண்ட்ல வந்து எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும். கம்ப்ளீட்டா நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிடுவாங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.